படகோட்டி திரைப்படத்தில் டிஎம் சௌந்தரராஜன் அவர்களும் பி சுசீலாவும் பாடிய ஒரு மிக பிரபலமான பாடலை நாம் கேட்க போகிறோம். அதாவது எதெல்லாம் சங்கீதமாக யூஸ் பண்ணலான்றதுக்கு ஒரு முன் உதாரணமாக திகழ்ந்தவர் நம்ம மெல்லிசை மாமேதை எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள். அந்த பாட்டுக்கு ஜீவனே அந்த துந்தனா இசை தான். டொங் 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 அப்படின்னு கேட்கும். அந்த துந்தனாவோட அழகில் அந்த பாட்டு ஃபுல்லுமே போகும். இது தலைவனும் தலைவியும் ஒரு தூது விடுறதா அமைஞ்சிருக்கிற இந்த பாட்டு. இந்த மாதிரி பாட்டு யாராவது வெஞ்சர் பண்ணியிருப்பாங்களா அப்படின்றதே ரொம்ப ஆச்சரியமான விஷயம். காரணம், இப்போ நாதஸ்வரம் வாசிக்கும்போது கூட தவுல் வாசிக்கலாம், ஆலாபனை பண்ணும்போது தவுல் வாசிக்கலான்னு ஒரு ஐதீகம் இருக்குது. வேறு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் கூட தாள வாத்தியம் வாசிக்கக்கூடாது. இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா பி சுசீலா அம்மா பாடும்போதும் சரி, டிஎம்எஸ் அவர்கள் பாடும்போதும் சரி கூட ரிதம் வாசிச்சிட்டே இருப்பாங்க. அந்த தாளக்கட்டுக்குள்ளே அவங்க எப்படி பாடினாங்க அப்படின்றதே அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். மிக அழகாக சாதுரியமாக அந்த நாகரிகத்தோடு அந்த பாடலோட அந்த நயத்தையும் அந்த உணர்வையும் அந்த பாடலில் கொண்டு பி சுசீலாவும் பாடியிருக்காங்க, டிஎம்எஸ் அவர்களும் பாடியிருக்காங்க. இவங்களுக்கு வச்சிருக்கிற இடங்கள் பார்த்திங்கன்னா வேறு வேறு இடம். டிஎம்எஸ்க்கு ஹை ரேஞ்சு வச்சுருக்காரு எம்எஸ்சி சார். அந்த மெலடியில் வரக்கூடிய டன் 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 அதை கேட்டிங்கனாலே அந்த பாட்டு நமக்கு தெரிகிற அளவுக்கு ஒரு பிரபலமாக அமைஞ்சிருக்கு. அதில் பி சுசீலா அம்மா எடுக்கும்போது அந்த உணர்வை இளவாழம் தண்டாக அப்படின்னு எடுப்பாங்க. எலுமிச்சம் கொடியாக தாரரரே தாரரரே தரரல்லா அப்படின்னு சொல்லி பாடியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா காப்பி ராகத்தோட சாயல் அங்கங்கே இருந்தாலும் அந்நிய ஸ்வரங்களோட பிரயோகத்தையும் வச்சுருக்காரு. அதுலேயே நமக்கு அந்த ஓப்பனிங் பிஜிஎம்லேயே மகமரி கரிகசா அப்படின்னு வச்சுருப்பார். அதே டிஎம்எஸ்சி இதே பாணியில் அதாவது ஒரு ஃப்ரீ ஹிட் அப்படின்னு சொல்கிற மாதிரி பாடக்கூடிய அந்த தாளக்கட்டுக்குள்ளேயும் பாடணும், அதே சமயத்தோடு உணர்வுபூர்வமான பாடணும். அந்த மின்னலாய் வகிடெடுத்து மின்னலாய் வகிடெடுத்து மேகமாய் நடைபோட்டு மாயாமலம் கவலை மாதிரி கேட்கும். பின்னலாய் நடை போட்டு அப்படி ஒவ்வொரு ஏ மனச எடை போட்டு அப்படின்னு சொல்லும்போது மையெழுதும் அப்படியே குழைவார். கண்ணாலே பொய்யெழுதி போனாலே எப்படிப்பட்ட வரிகள், அதுக்கு என்ன மெலடி போட்டிருக்காரு, அதை டிஎம்எஸ் உள்ளே வாங்கி அவர் எம்எஸ்சி ஐயா எப்படி சொல்லி கொடுத்துருப்பாரு, இது எல்லாத்தையும் இந்த பாடலை நீங்கள் ரசித்து கேட்கலாம். வெள்ள
முத்தும் கிளி இங்கிருக்க, கோவை பழம் அங்கிருக்க, முத்தும் கிளி இங்கிருக்க, கோவை பழம் அங்கிருக்க, தத்தி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ, தத்தி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ. முத்தும் கிளி எங்கிருக்க, கோவை பழம் அங்கிருக்க, தத்தி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ. இரவெல்லாம் கண்முழிச்சு இல்லாத ஆசையிலே என் மனச ஆடவிட்ட மச்சானே ஓடம் விட்டு போனானே, ஓடம் விட்டு போனானே, ஓடம் விட்டு போனானே. ஊரெங்கும் தூங்கையிலே நான் உள்மூச்சு வாங்கையிலே ஓசையிடும் பூங்காற்றே இதான் ஓடி போய் சொல்லிவிடு. மின்னலாய் வகிடெடுத்து மேகமாய் தலை முடித்து பின்னலாய் ஜடை போட்டு என் மனச எடை போட்டு மீன் பிடிக்க வந்தவள நாம் பிடிக்க போனேனே, மை எழுதும் கண்ணாலே பொய் எழுதி போனாளே. ஆசைக்கு ஆசை வச்சே நான் புறந்தான் காதலிச்சே, ஓசையிடும் பூங்காற்றே நீதான் ஓடி போய் சொல்லிவிடு. ஒரு விளக்கு ஏத்தி வச்ச கைகளிலே என் மனச நான் கொடுத்தேன். நெஞ்சு மட்டும் அங்கிருக்க, நான் மட்டும் இங்கிருக்க, நான் மட்டும் இங்கிருக்க, நான் மட்டும் இங்கிருக்க. தாமரை அவள் இருக்க, இங்கே சூரியன் நான் இருக்க, சாட்சி சொல்லும் சந்திரனே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ. பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ, சாட்சி சொல்லும் சந்திரனே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ.